உறவின் பின்னல். இது ஒரு குடும்ப கதை. வலது காலை எடுத்து வச்சு உள்ளவாம்மா என்றாள் மதுரம். திருமணம் முடிந்து வரும் மகன் விக்னேஷையும் மருமகள் வித்யாவையும் மதுரமும் அவள் கணவர் வெங்கடேசும் உள்ளே வரவேற்றனர். வித்யாவின் தந்தை சபேசனும் தாய் பங்கஜமும் பின்தொடர்ந்தனர். வித்யாவை பூஜை அறைக்கு கூட்டிச் சென்றாள் மதுரம். குத்துவிளக்கை ஏத்துமா என்றாள். சிறிது நேரத்திற்கு பிறகு வித்யாவின் பெற்றோர் விடைபெற்று சென்றனர். வித்யா வீட்டிற்கு ஒரே பெண். குழந்தையிலிருந்து தனியாகவே வளர்ந்ததால் எங்கு திருமணத்திற்கு பிறகு அவள் புகுந்த வீட்டாரை அனுசரித்து கொள்ளாமல் போய்விடுவாளோ என்று ஒரு சிறிய அச்சம் பங்கஜத்தின் மனதில் இருந்து வந்தது. இதனாலேயே நிச்சயத்திற்கு பின் வித்யாவும் அறிவுரை கூறுவதை ஒரு தினசரி வேலையாகவே வைத்து கொண்டிருந்தாள். வித்யாவும் தன் தாயின் மனம் நோகக்கூடாது என்று பொறுமையாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். வித்யாவிற்கு சம்சாரமான குடும்பத்தில் வாழ ரொம்ப இஷ்டம். அவளுக்கு கூட பிறந்தவர்கள் யாரும் இல்லை என்று வருத்தம். புகுந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்த உடனே விக்னேஷின் குடும்பத்தாரை தனது குடும்பத்தாராக மனதில் ஏற்றுக்கொண்டாள். அண்ணி வாங்க வாங்க, என் ரூமை காட்டுறேன் என்று வித்யாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போனாள் அனு, விக்னேஷின் தங்கை. ஒரே வாரம்தான். வித்யாவுக்கு அந்த வீட்டில் நித்திய வேலைகள் மிகவும் பழகிவிட்டன. ஏங்க, வித்யா ரொம்ப நல்ல பொண்ணுங்க, எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறா, என்னையும் எதையுமே செய்ய விடுறதில்ல என்று மதுரத்தை பார்த்து, உன்னை திருப்திப்படுத்திட்டாளா? என் மருமக புத்திசாலி தான் என்று ஏளனமாக கூறினார் வெங்கடம். அன்று மாலை வித்யாவும் விக்னேஷும் ஒன்றாக ஆபீஸிலிருந்து வீட்டிற்குள் நுழைந்தனர். வந்ததும் கிச்சனுக்கு சென்ற வித்யா, ஏம்மா, நான் செஞ்சு வச்ச உப்புமாவை சாப்பிடலையா நீங்கள் என்று கேட்டபடியே வெளியே வந்தாள். எப்படி சாப்பிட்றது? அதில் தான் நீ வெங்காயத்தை போட்டிருக்கியே. செவ்வாய்க்கிழமை நான் தான் விரதம்னு சொன்னேனே, மறந்துட்டியா என்று மதுரம் கேட்க, ஐயோ மறந்தே போயிட்டேம்மா, சாரிம்மா, மறந்தே போயிட்டேன் என்று பதறினாள். ரொம்ப சின்ன வயசுக்காரி நீ, மறதி மண்ணியாயிருக்கே என்று மதுரம் சலிப்பாக குரலில் சொன்னாள். இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டே சோபாவில் அமர்ந்திருந்த விக்னேஷ், ஏம்மா ஓவராக தான் பண்ணுறா, வர வர விரதம் ஒரு நாள் அனுசரிக்கலைன்னா என்ன என்று கூறியவாறே ரூமுக்குள் சென்றான். அவனை பின்தொடர்ந்த வித்யா, நீங்கள் எதுக்கு இந்த விஷயத்தில் தலையிட்டீங்க என்று கேட்டாள். இது என்ன கேள்வி? நீ கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சுட்டு போகிற, காலையிலேயே எழுந்திருச்சு, அதை குறை சொல்கிறது சரின்னு படலை, அதனால தான் சொன்னேன். எங்கள் அம்மாவை சொல்ல எனக்கு உரிமை இல்லையா என்ன என்று கேட்டபடியே டையை கழற்றினான். எந்த இடத்தில் யாருக்கு யார் மீது உரிமை என்பது பிரச்சனை இல்லை. ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் சிறிய விஷயங்கள் எல்லாம் பெரிய வாதமாக மாறுறதுக்கு காரணமே அந்த மக தலையிடுறப்ப தான். பொதுவாகவே ஒரு தாய்க்கு உள்ள அச்சம் எங்கே மருமக வந்தவுடன் தன் மகன் மீது உள்ள உரிமை குறைஞ்சிடுமோங்கிறது தான். இது மாதிரி சாதாரண விஷயங்களில் நீங்கள் தலையிட்டு எனக்கு பறிஞ்சு பேசுனீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே வர்ற கோபம் அப்படியே திரும்பி என் மேலே வெறுப்பாக மாறிடும். அது நம்ம யாருக்குமே நல்லதில்லை என்றாள் வித்யா. அதை கேட்டு ஆச்சரியத்தில் உறைந்தான் விக்னேஷ். என்ன ஆச்சரியமாக பார்க்குறீங்க? உறவுகள் நதிகளைப் போல. அனைத்து நதிகளும் ஒன்று சேரும் கடல் தான் ஒரு அழகான குடும்பம். எப்படி ஒரு கல் எரிஞ்சால் அந்த நதியில் ஒரு சலசலப்பு ஏற்படுதோ அதுபோல தான் ஒரு உறவுக்குள் அதற்கு அப்பாற்பட்டவர்கள் நுழையும் போது பிரச்சனைகள் வரும். ஒத்துமையாக வாழ்கிறது கஷ்டமே இல்லை, அவங்க இடத்த புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தால் போதும் என்றாள். அவள் பேச்சை கேட்ட விக்னேஷ் மெய்மறந்து நின்றான். வித்யா குட்டி, எனக்கு ஒரு சந்தேகம். பிஇ படிக்கும் பொழுது சைட்டில் ஏதாவது சைக்காலஜி கோர்ஸ் படிச்சியா என்ன என்று அவளது கன்னத்தை தட்டினான். அதற்கு விடையாக அழகிய புன்னகையை பிளாஷ் செய்துவிட்டு அவன் மார்பில் மீது சாய்ந்து கொண்டாள்.